பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பெயர் பால் பிரபானந்தன். ஏற்கனவே ஒரு முறை தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருக்கேன். இப்போ கேட்டால் என்ன டாப்பிக்கில் பேசணுன்னு கேட்டாக்க யாருக்குமே ஞாபகம் இருக்காது. ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்குது என்ன இங்கே சர்ச்சில் பேசணுன்னு சொல்லிட்டு எனக்கு ஞாபகம் இருக்குது. லாஸ்ட் டைம் வந்தப்போ டிவைன் மேன், தெய்வீக மனிதன், தெய்வீக மனிதனை குறித்து உங்களோடு கூட பேச தேவன் கிருபை செய்த லாஸ்ட் டைம். எனக்கு ஒரு ஆசை என்னன்னு தெரியல, நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பன். ரொம்ப நாளாக என்னுடைய வாஞ்சனை எப்படியாச்சும் இங்கே ஒரு கிளாஸ் ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி கேட்பது உண்டு. கொஞ்சம் ரெண்டு மூணு வருஷம் பேச முடியல. திடீர்னு என்னன்னு தெரியல, ஐயாட்ட பேசணும்னு தோணுச்சு, நான் தோணுச்சு, அதனால் பேசினேன். ஒருவேளை ஆண்டவருக்கு சித்தம் இருக்குமானால் இங்கே ஒரு பைபிள் காலேஜ் ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை செய்வார். என்ன சொன்னால் டிவைன் பைபிள் யூனிவர்சிட்டி சென்னை தலைமையிடமாக கொண்டு பல இடங்களில் அநேக பரிசுத்தவான்களை உருவாக்கி, அநேக சத்தியவான்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதில் லெக்சரராக ஒர்க் பண்ணவும், அதே இந்த சபை ஊழியத்தை செய்யவும் தேவன் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் சொல்லலான்னு இருக்கேன். என்னன்னு கேட்க மாட்டீங்களா? இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. ஜீசஸ் இஸ் கோயிங் டு கம் வெரி வெரி சூன். அல்லேலூயா. இன்றைக்கி உண்மையாகவே பார்த்தீங்கன்னா, ஏன்னா நிறைய நான் தேவையில்லாமல் பேச விரும்பலை. ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வருகைக்கு ஸ்தோத்திரம். இந்த எங்களுடைய யூனிவர்சிட்டியுடைய மெயின் நோக்கம் என்னவென்று சொன்னால், அநேகருக்கு வேத ரகசியங்களை, வேத மறைபொருள்களை, வேதத்தில் மறைந்திருக்க அநேக பொக்கிஷங்களை விலைக்கு காண்பித்து ஒவ்வொரு மனிதனையும் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமாக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கொடுங்க. நாம் இப்பொழுது கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையாகிய ரகசிய வருகையின் காலங்களை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். அதுவும் ரொம்ப தூரம் அல்ல, மிகவும் சமீபமே. ஏன்னு சொன்னால் சில காரியத்தை சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு வசந்தம் மட்டும் தான் நான் இன்றைக்கி தியானிக்க போகிறேன். கர்த்தருடைய கிருபையினால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் நூற்றாண்டில் யூதர்கள் உலகம் முழுவதும் சிதறி போனார்கள். சிதறிப்போன யூதர்கள் 1948 எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து தான் இஸ்ரேல் தேசம் உருவானது. இஸ்ரேல் தேசம் உருவாகி அவங்க ஒரு கால்குலேஷன் பண்ணுறாங்க. வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதினால் 80 வருஷம். அப்போ அதை அந்த 1948 கடைசியாய் பிறந்த மனிதன் அவனுடைய ஆயுசு நாட்கள்லேருந்து 80 வருஷத்தை கால்குலேஷன் பண்ணி 2028 கவனிக்கணும், ரொம்ப முக்கியம். 2028 இயேசு மேசியா வருவார். இயேசு இல்லை, மேசியா வருவார்னு சொல்லிட்டு அவர்கள் 2028 மேசியா வருவார் என்று திட்டமிட்டு இப்பொழுது 2028க்குள்ளாக காசாவில் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்து, அதனால தான் பல யுத்தங்கள்லாம் செய்திகள்லாம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அங்கே ஆலயத்தை கட்டுவதற்காக அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். ஆலயத்தை கட்டுவதற்கு எல்லா ரா மெட்டீரியல்ஸும் ரெடியாக இருக்குது. இப்போ அந்த தேவாலயத்தை கட்டி முடித்தவுடன், நல்லா கவனிக்கணும், இயேசுவின் வருகையின் காலம் எவ்வளோ காலம் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒரு கால்குலேஷன் சொல்கிறேன். தேவாலயத்தை கட்டி முடித்த உடனே அவங்க 2028 ஆலயத்தை கட்டி முடிக்க சொல்லிட்டு அஜெண்டா ரெடி பண்ணி அவங்க வேலை செஞ்சுட்ருக்காங்க. இஸ்ரேல் கட்டி முடித்த உடனே ஆலயத்தை பிரதிஷ்டை செய்வார்கள். ஆலயத்தை பிரதிஷ்டை செய்தவுடன் அந்த ஆலயத்தில் அந்தி கிறிஸ்து உட்கார்ந்து நான் தான் மேசியா என்று அந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்துவான். அந்த ஆலயம் தீட்டுப்படுவதற்கு முன்பதாக இயேசுவினுடைய ரகசிய வருகை இருக்கும். அல்லேலூயா. இயேசுவினுடைய இரண்டாம் வருகையாக ரகசிய வருகை இருக்கும். அவருடையவர்கள் கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிற மணவாட்டி சபை எடுத்துக்கொள்ளப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்காக நாம் சபைக்கு வருகிறோம் என்று சொன்னால், எதற்காக கர்த்தர் அந்தகார இருள் இருந்த நம்மை ஆச்சரியமான ஒளிக்குள்ள நம்மை கொண்டு வந்தார் என்று சொன்னால், நாம் எதற்காக இங்கே ஜீவிக்கிறோம், எதற்காக சபை வருகிறோம் என்றால் ஒரே ஒரு நோக்கம்தான். அல்லேலூயா. ஒரே ஒரு நோக்கம் தான். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு லட்சியம் இருக்கும். ஒரே ஒரு லட்சியம்தான், இயேசு எப்பொழுது வந்தாலும் அவன் நான் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும்.
இந்த நோக்கத்தை தவிர இந்த உலகத்தில் நீ எதை சாதிக்க நினைத்தாலும் அது ஒருவனுக்கு நித்திய ஜீவனை தரவே தராது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மகிட்ட இருக்க பணமும் சரி, நம்மகிட்ட இருக்க சொத்தும் சரி, நம்மகிட்ட இருக்க எதுவாக இருந்தாலும் சரி, ஒருபோதும் ஒருவனுக்கு நித்திய ஜீவனை தராது. ஆமே, நம்மகிட்ட இருக்க பணம் சொத்து எல்லாம் இருக்கிற வரையும் அனுபவிச்சுக்கலாம் தான், ஆனால் அது நமக்கு ஜீவன் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா, நம்முடைய மனசு நாளுக்கு நாள் கிறிஸ்துவின் வருகையை நோக்கி காத்து கொண்டிருக்க வேண்டும். இந்த ஆத்துமா கிறிஸ்துவின் வருகைக்கு வாஞ்சிக்க வேண்டும். அல்லேலூயா. கிராமத்திலாம் சொல்லுவாங்க, கிராமத்தில் அப்போலாம், இப்போ கிடையாது, அப்போல்லாம் என்ன செய்வாங்கன்னா, வீட்டுக்காரர் வந்து வேலைக்கு போயிட்டாக்க பெண்கள் என்ன செய்வாங்கன்னா, சீவி சிங்காரிச்சு பூ வச்சு பொட்டு வச்சு என்ன செய்வாங்க, நல்லா குளிச்சுட்டு ரெடியாக கிளம்பிடுவாங்க. என்னன்னா, என் அத்தான் எப்போ வருவார், என்னது அத்தா மாமா என் வீட்டுக்காரர் எப்போ வர சொல்லிட்டு பெண்கள் காத்திருப்பாங்க. இது ஒரு காலம். இப்போல்லாம் என்னது, நீ வந்தாவா வராட்டிப்போ நல்லா நீங்கள் எப்படி ஒரு நான் தன்னுடைய வீட்டுக்காரர் வருவார்னு சொல்லிட்டு மனைவி எதிர்பார்த்துட்டு இருக்காரோ, அதே போல மணவாளனாகி இயேசு கிறிஸ்து வருகைக்கு அனுதினமும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். நீங்கள் ஆயத்தமா? ஆர் யூ ரெடி? அவரை சந்திக்க ரெடியா? நல்லா கவனிங்க. இதோ மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் எல்லாருடைய காதுக்கும் கேட்காது, எல்லாருடைய காதுக்கும் கேட்காது. யார் மணவாட்டியா இந்த பூமியில் வாழ்கிறாங்களோ, யார் மணவாளனுடைய வருகைக்கு எந்த ஆத்துமா ஆயத்தமாக இருக்குதோ அவர்களுக்கு தான் கேட்கும், இது மணவாளன் வருகிறார். ஆமே, அந்த சத்தத்தை கேட்க நீங்கள் ஆயத்தமா? நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? நல்லா நீங்கள் எங்களுடைய யூனிவர்சிட்டி மிக முக்கியமான நோக்கம், தீமை என்னென்னா, எல்லாருக்கையும் வேத ரகசியத்தை அவங்க சொல்லிக் கொடுத்து ஒவ்வொரு ஆத்துமாவையும் இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாக்க வேண்டும். அல்லேலூயா. முடிச்ச பிறகு அவங்க வந்துட்டு படித்தாங்களுங்கிறதுக்காக ஒரு சர்டிஃபிகேட், யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட். ஆனால் சர்டிஃபிகேட் முக்கியம் கிடையாது, சத்தியம் தான் நமக்கு முக்கியம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை மறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. சத்திய வேதத்தை அறிகிற பொழுது தான் நமக்கு விடுதலை. அல்லேலூயா. முதலாவது விடுதலை ஆத்துமாவில் விடுதலை உண்டாகும், ரெண்டாவது விடுதலை ஆவியில் விடுதலை உண்டாகும், மூன்றாவது விடுதலை சரீரத்தில் விடுதலை உண்டாகும். ஒரு மனிதன் ஆத்துமாவிலும் ஆவிலும் விடுதலையை எதிர்பார்க்காம நீங்கள் சரீரத்தில் நோய் தீரணும், அது வழி போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்ப்பது வீண். முதலாவது ஆத்துமா. ஆத்துமா என்றால், ஆத்துமா என்பது பைபிளில் உலகத்திலே கவனிங்க, உலகத்திலேயே எந்த மெடிக்கலுக்கு தெரியாத ஒரு பெரிய ரகசியம் என்னன்னா வேதத்தில் தான் இருக்குது. ஆமே, ஆத்துமா என்பது ஒரு சுருக்கமாக சொல்லிட்டு நான் இன்னைக்குள்ள அந்த ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு தேவன் கொடுத்த அந்த வெளிப்பாடான காரியங்களை நான் சொல்லி முடிக்க கர்த்தர் கிருபை செய்வதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆத்துமா என்பது மனம், உள்ளம், நெஞ்சம், உள்ளிந்திரியம் உள்ளான மனுஷன், உள்ளான மனுஷனுடைய எண்ணங்கள், யோசனைகள், சிந்தனைகள், நினைவுகள், சித்த, இதுதான் ஆத்துமா. ஆவி என்பது ஜீவனாக, உயிராக, காற்றாக இருக்கிற மனிதனுடைய ஆவி, அது வார்த்தையாக வெளிப்படுகிறது. சரீரம் என்பது நம்முடைய பிசிக்கல் ஸ்ட்ரக்சர், அவயவங்கள். இது மூன்றும் கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 'Praise the Lord'. இப்போ நான் இந்த இடத்துல இந்த வசனத்தை ஃபுல்லாக தியானித்து முடிக்கணும்னா இட் வில் டேக் மோர் தென் 4 hours. பட் நான் சுருக்கமாக கொஞ்ச நேரத்தில் நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 60ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை எல்லாம் தயவு செய்து எல்லாரும் வேதத்தை திருப்புங்க. உங்கள் சிந்தனைகள், உங்கள் பார்வை, உங்கள் சிந்தனை எல்லாம் வேதத்தையும் இங்கே இருக்கணும். எங்கேயுமே போகக்கூடாது, எதை குறித்து யோசிக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் தயவு செஞ்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதோ வாசிங்க. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், மகிமை உன்மேல் காணப்படும், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் எழுதப்பட்ட காலம் பார்த்தீங்கன்னா 1 முதல் 39 அதிகாரங்கள் பிசி, கிமு 740 701 இந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது. 1 முதல் 39 அதிகாரங்கள்.
40லேருந்து 55 அதிகாரங்கள் கிமு 550லேருந்து 539 இந்த காலகட்டங்களில் எழுதப்படுது. இன் மிடில் அதுக்கு 539 56ஆம் அதிகாரத்துலேருந்து 66ஆம் அதிகாரம் வரையிலும் பிசி 515 எழுதப்பட்டது. அப்போ கடைசியாக எழுதப்பட்டது. இப்போ இந்த வசனத்தில் எல்லாரும் வாசிச்சிங்க. ஒருவர் சொல்லுங்கள், யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லுங்கள், இது இந்த வசனம் எந்த டென்ஸில் பேசுது, எந்த காலத்தில் பேசுது? டென்ஸ்னால் புரியுதா உங்களுக்கு? கடந்த காலத்தில் பேசுதா, நிகழ்காலத்தில் பேசுதா, எதிர்காலத்தை குறித்து பேசுதா? ஏன் ஃபியூச்சர் டென்ஸ்? எதனால் எதிர்காலம் சொல்கிறீங்க? பைபிளை நீங்கள் சும்மா அப்படியே கதை படிக்கிறோம் படிச்சு முடிங்கன்னா ஒருமே புரியாது. அல்லேலூயா. இந்த காலங்களின் அடிப்படையில் நான் படித்தோன்னு வச்சுங்களேன், பைபிள் ஒண்டர்ஃபுல்லாக புரியும். ஏன்னா டைம் இஸ் காட். நம்முடைய தேவன் காலத்தின் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை குறித்து காலத்தின் தேவன் படிக்கணும், அதுக்கு 4 மணி நேரம் ஆகும். கதுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் அதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன். அப்போ இந்த வசனம் ஃபியூச்சர் டென்ஸில் பேசுது. எதிர்காலத்தில் மூடும் அப்படின்னா மூடினது, மூடுகிறது, மூடும் அப்படின்னா என்னது? ஃபியூச்சர் டென்ஸ் எதிர்காலத்தில் பேசுகிறது. அப்படின்னா கவனிங்க, பிசி கிமு 515 அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட இந்த தீர்க்க தரிசன வசனம் இப்பொழுது நிறைவேறுகின்ற காலத்தில் நாம் இருக்கிறோம். நல்லா கவனிங்க, இப்போ நாம் நிறைவேறுகின்ற காலத்தில் இருக்கிறோம். இருள் பூமியை மூடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு எச்சரிப்பை செய்தியா, கிறிஸ்துவின் வருகை குறித்தான செய்தியா உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருள் பூமியை மூடும் என்று வேதம் சொல்லுகிறது. பூமி என்பது பைபிளை எப்பவுமே வேதத்தை ஆராய்ச்சி பண்ணணும். பைபிளில் பூமி எதை குறித்து பேசுகிறது? பூமி என்பது சாதாரண அர்த்தத்தில் இந்த தரை, நம்ம நிற்கிற பூமி. ஆனால் ஸ்பிரிச்சுவல்ல, ஆவிக்குரிய நிலையில் பூமி என்பது நான் தான் பூமி. பூமின்னு யாருங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பைபிள் ஸ்டடி எடுக்கிறாங்க, என்ன பைபிள் காலேஜ் லெக்சர் கொடுத்தாலும் பைபிள் காலேஜ் பைபிள் ஸ்டடி எடுக்கிறான்னு நினைக்காதீங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனிதன் சத்தியத்தை அறிகிற அறிவினால்தான் அவனுக்கு விடுதலை உண்டாகும். அல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல்ல, ஆவிக்குரிய விதத்தில் பூமி என்பது வேறு யாரும் கிடையாது, நாம தான் பூமி. இப்போ இந்த வசனம் சொல்லுது, இருள் பூமியை மூடும். எந்த இருள் பூமியாகிய மனிதனை மூடும் என்று சொன்னால், நீங்க இருள் என்பது இருட்டு, நம்ம அந்த கருப்பா இருக்கிற இருட்டு அப்படி நினைச்சாங்க. அது இயல்பா என்னது, இரவு வந்தாக்க இருட்டு வந்துடுது, அதல்ல. இந்த இருள் என்பது டெக்னாலஜி என்கிற இருள். நல்லா கவனிங்க, டெக்னாலஜி என்கிறதான இருள். 2020 ஒரு இலுமினாட்டிசம் குரூப் ஒரு அஜெண்டா ரெடி பண்றானுங்க. ஒரு நடந்த சம்பவங்களை நான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன ரெடி பண்றானுங்க? இந்த உலகத்தை, ஒட்டுமொத்த உலகத்தையும் 2020 2030 2020 ப்ரோக்ராம் சொல்லிட்டு இந்த 10 வருஷத்துக்குள்ளாக ஒட்டுமொத்த உலகத்தையும் 1/3 மக்களை அழித்து மக்கள் தொகையை சுருக்கி இந்த உலகத்தை இலுமினாட்டிசம் என்ற குரூப் அவங்க தான் ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி தான் அவங்க அஜெண்டா ரெடி பண்ணி கொண்டு வந்து தான் கொரோனா வைரஸ். இந்த கொரோனாவில் தான் பல உயிர்கள் அழிந்து போனார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மக்களை அழிப்பதுக்கு அவன் பயன்படுத்த இன்னொரு கருவி என்னன்னா டெக்னாலஜி, ஏஐ. எல்லாரும் கேள்வி, ஏஐ நம்ம செல்போன் வச்சுருக்க எல்லாம் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கையான நுண்ணறிவு. அப்போனா செயற்கை ஏஐ மூலமாக ஒரு மனிதனுடைய மனதை கவர்ந்து அவனை அடிமைப்படுத்துவது. ஏஆர், ஆக்மெண்டட் ரியாலிட்டி. ஆக்மெண்டட் ரியாலிட்டினா என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்லா இல்லாதது ஒன்றை இருப்பது போல காண்பித்து ஒரு மனிதனை வஞ்சிப்பது. அப்படின்னா நீங்கள் பல வாட்ஸ்அப்லாம் பார்த்தீங்க, இயேசு அப்படியே மேகத்தில் போனார், கருப்பு குதிரை போணுச்சு, சாம்பல் நிற குதிரை போயிடுச்சு, இயேசு வந்துட்டு போயிட்டாரு. நிறைய குரூப் இயேசு வந்துட்டு ரகசிய வரைக்கும் முடிஞ்சிச்சு, 1000 அரசாட்சியில் இருக்கிறோம், இப்படிலாம் பல வதந்திகளை என்ன செய்றாங்க, பரப்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் காரணம் என்னன்னா, இந்த ஆக்மெண்டட் ரியாலிட்டி என்று சொல்லப்படுதான இல்லாத ஒன்றை இருப்பது போல காண்பித்து மனிதனை வஞ்சிப்பது. இந்த டெக்னாலஜி மூலமாக, இந்த டெக்னாலஜி என்கிற இருள் மூலமாக ஒரு மனதை கவர்ந்து மனிதனுடைய மனதை மயக்கி அவனை அடிமைப்படுத்த வேண்டும் என்று
திட்டமிட்டு சதி செய்து இன்று ஒட்டுமொத்த உலகத்தில் அனைத்து ஜனங்களும் யார் யாருக்கெல்லாம் மொபைல் ஃபோன் இருக்குதோ, இருக்குதா இல்லையா, இருக்குதா இல்லையா, என்னடா அது ஒரு ஆசீர்வாதமாக 4 வார்த்தையை சொல்லுவார்னு பார்த்தாக்க என்னென்னமோ சொல்கிறான்னு நினைச்சிங்க. வேறு வழியே இல்லை, எப்படி ஆகிலும் சோதரம் வேத ரகசியத்தை சொல்லி நம்மை சோதரம் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் யாரெல்லாம் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோமோ, யார் யார்கிட்ட லேப்டாப் இருக்குதோ, இப்போ வேறு என்னது, நீங்கள் லேப்டாப் கூட யூஸ் பண்ண தேவையில்லை, எல்லாமே டிவிலே இருந்தது, கூகுள் டிவின்னு ஒன்று வந்துருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா என்னது, டிவிலே என்னது, நீங்கள் ஃபோன்லேருந்து எல்லாமே அதே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டெக்னாலஜி யார் யாருக்குள்ள இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் மறைமுகமாகவே இந்த டெக்னாலஜி என்கிற இருளுக்குள் வந்து விட்டார்கள். இந்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசனமா சொன்ன இந்த வசனம் நிறைவேறுகின்ற காலத்தில் நாம் இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த டெக்னாலஜி மூலமாக ஒரு மனிதனுடைய மனம் மாற்றப்படுகிறது, எண்ணங்கள் மாற்றப்படுகிறது. அவன் நல்ல இந்த டெக்னாலஜி, இந்த ஏஐ மூலமாக மனிதன் கவர்ந்தப்பட்ட மனிதன் மிருகமாக மாறிக்கொண்டிருக்கிறான். இந்த 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 இருள் பூமியை மூடும். இந்த பூமி என்பது ஒட்டுமொத்த உலகம். ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் சயின்ஸோட அட்வான்ஸ் லெவல் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியுதான், சிட்டியில் இருக்கீங்க, ஓரளவு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். மனிதன் மூளையில் சிப்பு வச்சு இவன் என்ன யோசிக்கிறானோ, இப்போ மூளையில் சிப்பு வச்சுட்டாக்க இந்த டிவி இருக்கிறதுல இந்த பாட்டு வரணும் அப்படின்னா, இந்த வசனம் வரணும் நினச்சா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த அளவுக்கு அட்வான்ஸ் லெவல். இது எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, வளர்ச்சி. இது வளர்ச்சி அல்ல, மனிதனுக்கு ஏற்படுகிற வீழ்ச்சி. ஒரு மனிதனை வஞ்சிக்கக்கூடிய வேலையை பிசாசு தந்திரமாக டெக்னாலஜி மூலமாக ஒட்டுமொத்த உலகத்தையும் கொண்டு வந்துட்டான். அவனுடைய கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டு இருக்கிறான். இன்னொன்று அது இன்னொரு வசனம் சொல்லுது, 2வது வாசிங்க. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். இங்க தாங்க முக்கியமா இருக்கு. இந்த காரிருள் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் டிஸ்ட்ரக்ஷன், ஆவிக்குரிய பேரழிவு. இந்த காரிருள் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த காரிருள் ஜனங்களை மூடும். அப்படின்னா என்ன, எந்த ஜனங்கள்னா ஒளியில் இருக்கிறவர்களை. யார் ஒளியில் இருக்கிறாங்க சொல்லுங்க, ஒளியில் யார் இருக்கா, யார் ஒளியில் இருக்கிறா? என்ன நான் என்னது புதுசாக இருந்தாலும் என்னது, நம்ம எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைங்க. ஆமே, நம்ம எல்லாரும் தேவனுடைய குடும்பத்தில் கிறிஸ்து தலை, நாம் எல்லாரும் அவருடைய சரீரத்தினுடைய அவயவங்களாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைங்க. ஆமே, அதனால என்னது, நீங்கள் முறைச்சிக்கலாம் உட்காந்துருக்காதீங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் ஃப்ரீயாகவே என்னது ஸ்தோத்திரம், சந்தோஷமாக உட்காந்துருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காரிருள் என்பது என்னன்னா ஆவிக்குரிய பேரழிவு, ஸ்பிரிச்சுவல் டிஸ்ட்ரக்ஷன். காரிருள் ஜனங்களை மூடுமா? எந்த ஜனங்களைனா ஒளி, நாங்கள பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்படுகிறதான கிறிஸ்தவர்கள் ஒளியில் இருக்கிறவர்களை இந்த காரிருள் என்கிறது எதனா தெரியுங்களா? காரிருள் என்பது விசுவாச துரோகம். இந்த விசுவாச துரோகம் என்கிற இந்த காரிருள் ஒளியில் இருக்கிறவர்களை மூடி அவர்கள் சபைக்கு வருவாங்க, எல்லாமே நல்லா நடந்துப்பாங்க. ஆனால் பர்சனல் தனிப்பட்ட வாழ்க்கையில், இந்த பர்சனல் லைஃப்பில், தனக்கும் தேவனுக்குள்ள உறவில் அவர்கள் குறைவுள்ளவர்களாய் கொஞ்சம் கொஞ்சமாக தேவனை விட்டு பின்வாங்கி கொண்டே இருப்பார்கள். இந்த விசுவாச துரோகம் நல்லா கவனிங்க. இந்த காரிருள் என்பது மரண இருளோடு தொடர்புடையது. மரண இருளோடு தொடர்புடையது. அதாவது ஒளியில் இருப்பவனை நித்திய ஜீவனை பெறவிடாமல் நித்திய நரகத்துக்கு கொண்டு போவதற்கு பிசாசு பயன்படுத்த பயங்கரமான ஒரு கருவிதான் விசுவாச துரோகம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 2:3. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நல்ல குணம், ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. உங்க சபை,
மேக்ஸிமம் நான் எல்லா இடத்துலையும் நான் கிளாஸ் எடுக்க போகிற இடத்துலேருந்து ஊழியக்காரங்கலேருந்து விசுவாசிலேருந்து எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம்னா, மேக்ஸிமம் நிறைய யூடியூப்லாம் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. உங்கள் சபையில் உங்கள் ஊழியக்காரரை கொண்டு கர்த்தர் உங்களோடு பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது, நீங்கள் கடவுளுக்கு பயந்து உண்மையாக வேதத்தை தியானிச்சுன்னா கர்த்தர் வேதத்து மூலம் உங்களோடு கூட பேசுவார். அல்லேலூயா. ஏன் அதை நான் சொல்கிறேங்கிறது இன்னொரு வசனம் வாசிங்க, திரும்ப வாசிங்க. எவ்விதத்தினாலும் ஒருவனை உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. விசுவாச துரோகம் நல்லா குனிங்க. அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கணும்னா, இயேசுவின் வருகை எவ்வளவு சீக்கிரமாக இருக்கிறதோ, நல்லா குனிங்க, சத்தியத்தை நான் பேசிகிட்டு இருக்கேன், கட்டுக்கதை சொல்ல. எல்லாருக்கும் கேட்குதுங்களா? எல்லாரும் இங்கே தானே இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா குனிங்க. இயேசுவின் வருகையை எந்த அளவுக்கு சமீபமாக இருக்கிறது என்று இயேசுவின் வருகையை நோக்கி நம்ம வாழ்க்கையை நகர்ந்து போயிட்டுருக்கோ, அந்த அளவுக்கு கிறிஸ்தவத்தில் ஒரு பெரிய பேரழிவு என்னென்னா விசுவாச துரோகம் வந்துக்கிட்டே இருக்கும். விசுவாச துரோகம் உலக மக்கள் இல்லை, எங்கே? சபையில் தான். நிறைய கிறிஸ்தவர்கள் விசுவாச துரோகிகளாக மாறிவிடுவார்கள். இது ஏன் இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு அந்த எச்சரிக்கை கொடுக்கிறாருன்னா, நாம் விசுவாச துரோகியாக மாறக்கூடாது, விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. ஏன் யூடியூப்லாம் பார்க்கக்கூடாது, ஏன் அப்படின்னு சொன்னா காரணம் வாசிங்க. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே அப்படின்னா பிற்காலங்களிலே என்னது? முதல் நூற்றாண்டில் சொல்லப்பட்ட இந்த வசனம் பிற்காலம்னா என்னது? இப்போ இந்த வசனம் நிறைவேறுகின்ற காலம். ஆமென். சொல்லப்படுதா உங்களுக்கு? காலத்தை வச்சு படித்தா தான் நம்ம நிறைய ரகசியங்கள் புரியும். முதல் நூற்றாண்டில் இந்த வசனத்தை ஆவியான சொல்லுகிறாரு. ஆவியான வெளிப்படையாக சொல்லுகிறபடி பிற்காலங்களில் மனசாட்சியில சூடுண்ட அப்படின்னு என்ன மாதிரி தான்? மனசாட்சி தீந்து போன. சூடுபட்டா என்ன செய்யும்? சூடுபட்டா என்ன? தீஞ்சு போயிருக்குல்ல. மனசாட்சியே இல்லாத, மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சில என்ன செய்வாங்களா? வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். வஞ்சிக்கிற நல்ல பிசாசு நல்ல இந்த ஆவிக்குரிய பேரழிவு எப்படி வரும்னா, நல்ல இந்த ஆவிக்குரிய பேரழிவு எப்படின்னா வஞ்சிக்கிற பிசாசுகளின் உபதேசம். பிசாசு அவன் எடுத்து அவன் எடுத்துக்கிற ஒரு டூல் என்னன்னா, வசனத்தை எடுத்துக்கிட்டு வசனத்தை தப்பாக போதிச்சு ஒரு மனிதன் ஒளியில் இருக்கிறவனை இருளுக்கு கொண்டு வருகிற வஞ்சிக்கிற வேலையை அவன் செய்து கொண்டிருக்கிறான். வேதம் சொல்லுது, மனுஷகுமாரன் வருகிற பொழுது லூக்கா 18:8 விசுவாசத்தை என்ன சொல்லுங்க? விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னு என்ன அர்த்தம்? யோசிங்க, சிந்திங்க. இதை பேசும்போது என் மனசு வலியோடு நான் பேசுகிறேன், மனசு துடிக்குது, அழுக வருது. இயேசுவினுடைய ரகசிய வருகை, 2ஆம் வருகை நெருங்க கிறிஸ்தவர்கள் கூட்டம் சேரும். இப்போ முக்கியமாக கூட்டம் சேரும், நிறைய மக்கள் கூடுவாங்க. அங்கங்கே இப்போல்லாம் நிறைய ஊழியங்கள்லாம் ஒளிஞ்சு போயிடுச்சு. ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது, ரொம்ப மனசு கஷ்டமாக. ஊழியங்கள்லாம் நிறைய மாறி போச்சு. இயேசுவின் வருகை நெருங்க மக்கள் இருப்பார்கள், ஆனால் அவங்களுக்குலாம் என்ன இருக்காது? ஹலோ, நமக்கு விசுவாசம் இருக்குதா? யோசிச்சு பாருங்க. நாம் இயேசுவை விசுவாசித்து நடக்கிறோமா? நல்லா செஞ்சு நல்ல விசுவாசம் என்பது ஏதோ ஒரு வீடு கட்டுவது, ஒரு வாகனத்தை வாங்குவது, ஒரு கல்யாணத்தை பண்ணுவது, ஒரு ஏதாச்சும் பொருள் வாங்குவது, இது கிடைப்பது, இது அல்ல விசுவாசம். ஆமே. ஏன்னா அது எல்லாம் ஆட்டோமேட்டிக்கானது, உலகத்தானுக்கிட்டே இருக்குதா இல்லையா? நம்மளை விட உலகத்தான் பணக்காரனா இருக்கானா இல்லையா? அவர்கிட்ட இருக்குது. அதல்ல விசுவாசம். ஒருவனுக்கு விசுவாசம் இருக்கணும், அந்த விசுவாசம் அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும். ஆமே. நித்திய நம்பிக்கை அவனுக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப மனுஷகுமாரன் வருகின்ற நாட்கள்ல விசுவாசத்தை காண்பாரோ? கிறிஸ்துவுக்குள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் அவர் ரத்தத்தை சிந்தி உங்களையும் நீ மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எச்சரிப்பாய் தேவ சமூகத்தை சொல்கிறேன், நாம் விசுவாச துரோகியாக மாறக்கூடாது.
அல்லேலூயா. விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகக்கூடாது. பிசாசு தந்திரமாக வஞ்சிக்கிற பிசாசுகளின் உபதேசத்தை கொண்டு அநேகருடைய ஆத்துமாவை வஞ்சிக்கக்கூடிய வேலையை தீவிரமாக செய்து கொண்டு இருக்கிறான். நீங்கள் நிறைய சபைகளில் குழப்பங்கள் காரணம் என்னன்னா, அந்த யூடியூப் இந்த யூடியூப் அவர் சொன்னார் இவர் சொன்னார் சொல்லிட்டு பலவிதமான உபதேசங்கள் அலைந்து கடைசி பார்த்தீங்கன்னா என்னது, தன் ஊழியக்காரனுக்கு மரியாதை இல்லை. ஊழியக்காரன் தனக்கு கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் வெடித்து தேவனுடைய வார்த்தை கொண்டு பேசுகிற அந்த ஊழியக்காரர் கனமில்லை. யார் யாரையோ சொல்கிறது கேட்டு இன்றைக்கி சபையில் உள்ள மக்கள் விசுவாச துரோகிகளாக மாறிட்டு இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமான தெய்வ பிள்ளைய, இயேசு வருகின்ற போது, இயேசுவின் வருகையின் காலங்களில், வருகை நெருங்கிட்டு இருக்க அந்த காலங்களில் மக்கள் விசுவாச துரோகிகளாக மாறுவார்கள். நாம் மாறக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இனி கவனிங்க, இனி ஒரு எழுப்புதல். இந்த எழுப்புதல் எங்க தெரியுமா, யாருக்குள்ள தெரியுமா வரணும்? எழுப்புதல் கூட்டம் அல்ல, எழுப்புதல் எனக்குள்ள வர வேண்டும். அல்லேலூயா. எழுப்புதல் எங்க வரணும் சொல்லுங்க? எழுப்புதல் எங்க வரணும் சொல்லுங்க? உங்க மனசுல கை வச்சுங்க. எழுப்புதல் எனக்குள்ள வர வேண்டும். ஆமே. அப்படின்னா எப்படியா வருது? அப்படின்னா எப்படி வருதுன்னா, அநியாயத்தை விட்டு விலகணும். ஆமே. பாவ சிந்தை விட்டு விலகணும். பொல்லாத காரியங்களை விட்டு விலகி நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் கர்த்தருடைய வருகைக்கு ஏங்கணும். ஆமென். குற்றத்தை விட்டு ஓய்ந்து குற்றம் செய்யாம, பாவம் செய்யாம, அநியாயம் செய்யாம சோதரம் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும். அதுதான் ஒருவனுக்குள்ள ஏற்படுகிற எழுப்புதல். அல்லேலூயா, அல்லேலூயா. தீமையை வெறுக்க வேண்டும், தீமையை நாம் நேசிக்க கூடாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நிறைய மக்களுடைய வாழ்க்கையில், இன்னும் நிறைய வாலிபர்களுடைய வாழ்க்கையில் தீமையை அதிகமாக நேசிக்கிறாங்க. சர்ச்சுக்கு வரலாம், பாஸ்ட் கேட்பார், சர்ச்சுக்கு வந்து ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுற வேண்டியது. அதே நேரத்தில் பிசாசு ஒரு அவனுடைய ஆத்துமாவை மனசை மேய்கிறதுக்கு இடம் கொடுத்தது. ஒருபோதும் தயவு செய்து அப்படி யாரும் இடம் கொடுத்துறாங்க. உங்கள் ஆத்துமா கர்த்தருக்குள் இருக்க வேண்டும். ஆமென். உங்கள் எண்ணங்களும் உங்கள் சிந்தனைகளும் நம்முடைய யோசனைகளும் வேதத்தை குறித்து சிந்திக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தை பிரியமாக இருந்து, என்னது நம்ம பிரியம் எது மேலே இருக்கு யோசிச்சு பாருங்க. நம்முடைய பிரியம் புருஷன் மேலே இருந்துச்சுன்னா, நம்முடைய பிரியம் மனைவி மேலே இருந்துச்சுன்னா, நம்முடைய பிரியம் பிள்ளைகள் மேலே இருந்துச்சுன்னா அது நமக்கு எலும்புருக்கியாக இருக்கும். நம்முடைய பிரியம் கர்த்தர் மேலே இருக்கணும். நம்முடைய பிரியம் வசந்த மேலே இருக்கணும். ஏன்னா அந்த வசந்த மேலே நமக்கு பிரியமாக இருந்துச்சுன்னா, பிரியமாக இருந்தால் அதை தியானிக்க ஆரம்பிச்சுன்னா, அல்லேலூயா, கர்த்தர் நம்மை நல்ல மரமாக மாற்றி விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நல்ல கனி கொடுக்கக்கூடிய மரமாக கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். இதை சொன்ன வார்த்தை நிறைவேறுகிற காலம். இன்னைக்கு சட்டங்கள் மாறி மாறி வந்துட்டு இருக்குது. பல சட்டங்கள் வரும். இன்னும் கொஞ்சம் காலத்தில் வேதமே படிக்கக்கூடாது, வேதம் வைத்திருக்கக்கூடாது சட்டங்கள் வர இருக்கிறது. நீ பைபிள் எடுத்து போகக்கூடாது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், ஆப்ரஹாமிக் அக்கார்ட் அப்படின்னு எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்கன்னு தெரியல. ஆப்ரஹாம் அக்கார்ட்னா இஸ்லாமியர்களுக்கு ஒரு தேவாலயம், கிறிஸ்தவர்களுக்கு ஒரு தேவாலயம், இந்துக்கள் ஒரு தேவாலயம். துபாயில் அதுக்குன்னு ஒரு பெரிய ஒரு பிளேஸ் எடுத்து கட்டி என்ன சொல்கிறாங்க, எவ்ரி திங் இஸ் ஒன் காட், எல்லாம் ஒரே கடவுள் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டானுங்க. அப்படின்னா மத புத்தகம் எல்லா எல்லாம் சேர்த்து ஒரே புத்தகம் கொண்டு வர போகிறான். அப்போ ஒரு சர்ச்சை நடத்தினா கூட நீங்கள் பைபிளையும் சொல்லணும், பகவத்கீதை சொல்லணும், குரானும் சொல்லணும். அப்படிப்பட்ட காலங்கள் வந்து கொண்டு இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேதம் நம்முடைய ஆத்துமாவில் பதிக்கப்பட வேண்டும். நீ பைபிள் வாசிக்க கூடாதுன்னு சொல்லுவ, நீ பைபிளை தான் நீ பிடிங்கி வைப்ப. ஆனால் என் ஆத்துமாவில் என் மனசில் இருக்க வசந்த யாராலும் எடுக்கப்பட முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பேக் டு த பைபிள். தயவு செய்து சொல்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு சொல்லுகிற காரியம், வசனத்துக்கு திரும்புங்க. வேதத்தை உயிர் மூச்சா நினைங்க. வேதம் தான் நமக்கு ஜீவன். வேதம் தான் ஒரு நித்திய ஜீவனை தரும். அல்லேலூயா. காரிருள் ஜனங்களை மூடும். நீங்க நிறைய திருச்சபைகள் மூடப்பட்டு கொண்டு இருக்கிறது. நல்லா குனிங்க. இன்னைக்கு ஆண்டோட கிருபையினால தமிழ்நாட்டில் இருக்கிறோம். நம்ம உண்மையாக நம்ம பாக்கியவான்கள், நம்ம தேவனை ஆராதிச்சிருக்கோம். ஆனால் மேலை நாடுகளில் நிறைய கிறிஸ்தவர்கள் விசுவாச துரோகிகளாக மாறிவிட்டார்கள். மேலை நாடுகள் நிறைய சபைகள் நீ பார்த்தீங்கன்னா களியாட்டுகளாக ஸ்தலமாக மாறிவிட்டது. நிறைய மேலை நாடுகளில் இருக்க நிறைய ஊழியக்காரன் பொண்ணுக்காகவும் பொருளுக்காகவும் அவன் இஸ்லாமாக மாறி போயிட்டான். விசுவாச துரோகிகளாக மாறிட்டு இருக்கார்கள் கிறிஸ்தவர்கள். ஆனால் கர்த்தர் உங்களை என்னையும் அவர் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து உங்களை என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார். அல்லேலூயா,
அல்லேலூயா. அந்த தெய்வம் சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. பல சட்டங்கள் வரும். ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, வேதம் சொல்லுது, இருள் பூமியையும் காரில் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். அல்லேலூயா. யார் மேல உதிப்பாரு? எல்லா கிறிஸ்தவர்கள் மேலும் கிடையாது. வேதம் சொல்லுது, ஏசாயா 26:3 வாசிங்க சீக்கிரமா. உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட, கவனிங்க, இத மனசுல பதிச்சு, உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால், நல்ல உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உம்மையே நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஹல்லேலூயா. நல்லா உணர்ச்சிங்க, ஒரு விசுவாசம் எனக்கு இருக்கிறது, ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்னன்னா, எத்தனை சட்டங்கள் வந்தாலும் சரி, என்ன காரியம், எத்தனை டெக்னாலஜி வளர்ந்தாலும் சரி, என்ன டெக்னாலஜி, நல்லா குடிங்க, உங்களுக்கு உலக நடப்புகள் தெரியும், எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்தாலும் சரி, எவ்வளோ அடிமைத்தனத்துக்கு வந்தாலும் சரி, ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, வசந்த பிரகாரம் எனக்கு நம்பிக்கை இருக்குது, யார் ஒருவர் அவரை மட்டும் சார்ந்திருக்கிறார்களோ, அல்லேலூயா, உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவர் உம்மையே நம்பி இருக்கிறபடியால், தெய்வத்தையே நம்பி இருக்கிறபடினால, மாம்சத்துக்கு தெரியாது, மாம்ச கண்களுக்கு தெரியாது, ஆனா தேவனுடைய ப்ரொடெக்ஷன், யார் வேதத்தின் மேல வாஞ்சியா இருக்கிறாங்களோ, யார் அவர் வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறாங்களோ, யார் அவருடைய வருகைக்காக இயங்குகிறார்களோ, கர்த்தர் காப்பாத்திக்கிட்டே இருப்பாரு. கர்த்தர் அவங்களை காப்பாத்திக்கிட்டே இருப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ப்ரொடெக்ஷன் கர்த்தர் ஒருவரே. அல்லேலூயா. நமக்கு பாதுகாப்பு யாரு? கர்த்தர் ஒருவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. இப்போ இயேசுவின் வருகை எத்தனை காலங்கள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எத்தனை வருஷம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இஸ்ரேல் 2028 தேவாலயத்தை கட்டுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, எல்லாமே ரெடி பண்ணிகிட்டே இருக்கான். 2028 ஒருவேளை தேவாலயத்தை கட்டுக்கிறான்னு வச்சுங்களேன், பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னா இன்னும் எத்தனை வருஷம் பாருங்க, 2025 நவம்பரில் இருக்கிறோம் அப்படின்னா நினச்சி பாருங்கள். அவருடைய இயேசு கிறிஸ்துடைய வருகையின் காலங்களை கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இன்னும் அந்த நாளும் நாழிகையும் இன்னும் வெளிப்படுத்தலை, அதுவும் பைபிளில் தான் இருக்குது. அல்லேலூயா. அந்த 4 நாழிகையும் கர்த்தர் பைபிள் தான் வச்சுருக்கிறாரு. எத்தனை முறை படித்தாலும் இந்த கண்ணுக்கு அது புலப்படாது. அந்த டைம் வருகிறவர் தான் கர்த்தர் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துவார். இது வரைக்கும் வெளிப்படுத்தின ரகசியம் என்னென்னா, இயேசுவின் வருகையின் காலம் மிக சமீபமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் 4 நாழிகை வெளிப்படுத்தலை அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க, மேக்ஸிமம் 5 to 8 years மேக்ஸிமம். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதெல்லாம் எண்களின் டிவைன் மேக்ஸில் போயிட்டு அதுக்கு ஆதாமிலேருந்து எடுத்து ஜீனியாலஜிலேருந்து எடுத்து படித்தோம்னா நாம் இயேசுவின் வருகையை சந்திக்க போகிற கடைசி கால சந்ததி நாம தான். அல்லேலூயா, அல்லேலூயா. பயப்படாதீங்கம்மா, பயப்படாதீங்க. இயேசு சீக்கிரம் வரப்போகிறான்னு சொன்னோன்னே நிறைய பேருக்கு பயம் வந்துடுது. ஏன்னா இயேசு வந்துட்டாருன்னா என்ன ஆகுது? நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோமோ இல்லை கைவிடப்படுவோமோ? ஐயோ நம்ம வீடு கட்டியிருக்கோமே, ஐயோ நம்ம எல்லாமே செய்யணுமே, இந்த உலகத்தில் நிறைய அனுபவிக்க வேண்டியது இருக்கு, இதெல்லாம் கிடைக்காம போயிடுவோம் அப்படின்னு மட்டும் தயவு செய்து நினைக்காதீங்க. இயேசு வந்தார்னா அது தாங்க நமக்கு நித்திய மகிழ்ச்சி. அல்லேலூயா, அல்லேலூயா. அது அவருடைய வருகை, அதுக்காக தான் மனசு துடிக்கணும். அல்லேலூயா. அவர் வந்துட்டார்னா எத்தனை பேர் நினச்சிங்க, எப்பா இந்த உலகத்தில் வாழ்கிறத விட செத்துடலாம் போல இருக்கு, எதுக்கு நம்ம வாழணும், இந்த பாடு என்னால் தாங்க முடியலையே, ஆண்டவரே இப்பயாச்சும் நீங்கள் வந்தால் கூட போயிடுவேன். நிறைய நேரத்தில் புலம்பியிருப்பீங்க. உண்மையாகவே இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா. இன்னொரு மேக்ஸிமம் ஒரு 10 வருஷம் நம்ம உயிரோடு இருப்போம்னால் அது வருகையை சந்திக்க போகிற சந்ததி நாம தான். இது பொய்யல்ல,
இதை நான் போய் கட்டுக்கதை விட நினச்சாங்க. தேவ சமூகத்தில் நான் பேசிகிட்டு இருக்கேன். அல்லேலூயா. தைரியமாக பேசிகிட்டு இருக்கேன். தேவனுடைய சமூகத்தில் பேசிகிட்டு இருக்கேன். காலம் உங்களுக்கு பதில் சொல்லும். அல்லேலூயா. ஸோ வி ஆர் இன் த லாஸ்ட் ஸ்டேஜ், லாஸ்ட் இயர்ஸ். நல்ல கடைசி காலத்தில் நாம் இருக்கோம். கடைசி கால சந்ததி. அல்லேலூயா. இப்போ என்னென்னா கவனிங்க, இப்போ என்ன செய்யணும்னா விசுவாச துரோகியாக மாறக்கூடாது. அப்படின்னா விசுவாசம் என்னன்னு தெரியணும். இந்த விசுவாசம் என்ன என்பதை கூட நம்மகிட்ட சொல்லிவிட்டு நான் முடிக்கிற ஆசைப்படுறேன். கற்றுக்கு சோதரம். விசுவாசம் என்பது பைபிளில் 2 விதங்களை சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசம் என்பது வரங்களாக சொல்லப்பட்டிருக்குது, விசுவாசம் கனிகளாக சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23 வாசி பார்த்தீங்கன்னா அந்த கனிகளில் என்ன செய்யும்? விசுவாசம் என்கிற கனி வருகிறது. அதே 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வாசி பார்த்தீங்கன்னா விசுவாசம் வரம்னு வருகிறது. 2 நோட் பண்ணி வச்சிங்க. அதெல்லாம் படித்தா ரொம்ப டைம் ஆகும். சொல்ல மட்டும் கேட்டுங்க. கற்றுக்கு ஸ்தோத்திரம். இப்போ கனிக்கும் வரத்துக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னா, என்ன வித்தியாசம்னா சிம்பிளாக சொல்கிறேன். யார் ஒருவருக்கு தேவன் விசுவாசம் என்கிற வரம் கொடுத்துருக்கிறாரோ அவர்கள் தான் ரட்சிப்புக்குள்ளே வரவே முடியும். அல்லேலூயா. அப்படின்னா நாமெல்லாம் வரம் பெற்றவர்கள். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா அந்த வரம் நமக்குள்ள கொடுக்கப்படுறதுனால தான் இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. அடுத்தது வரம் பெற்றவர்கள், விசுவாசம் என்கிற வரத்தை பெற்றவர்கள், அவர்கள் விசுவாசம் என்கிற கனி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் என்ன? விசுவாசம் என்னங்க? சொல்லுங்க, பேசுங்க. விசுவாசம் என்ன? நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வசனம் தான். என்னது? விசுவாசம் என்பது எபிரேயர் 11:1, விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளும் நிச்சயமாக இருக்கு. எது நம்பப்படுகிற உறுதி, எது காணப்படாத நிச்சயம்? ஐயா நீங்களே சொல்றீங்க, எதுக்கு எங்கள்கிட்ட கேள்வி கேட்டிருக்கீங்க? எது நம்பப்படுகிற உறுதி? இயேசு எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக மரித்தார், எனக்காக அவர் மீண்டு வருவார். அல்லேலூயா. இது நம்பப்படுகிற உறுதி. காணப்படாத நிச்சயம் என்னன்னா, அவர் எனக்கென்று நித்திய ஜீவனை, நித்திய ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் விசுவாசத்தை குறித்து தூய தமிழில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, அதை ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா, விசுவாசம் என்பது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 3 விதங்களில் பைபிள் பேசுது. 1 பொதுவான விசுவாசம், த காமன் ஃபெய்த், பொதுவான விசுவாசம். ஒருத்தவங்க வாசிங்க, தீத்து 1:1 வாசிங்க. தீத்து 1:1 எடுத்து வாசிங்க. பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்து எழுதுகிறதாவது பொதுவான விசுவாசம். அது என்னங்க பொதுவான விசுவாசம் என்பது? இது எல்லாருடைய காமனாக, உலகத்தில் எல்லார்ட்டையும் என்னது காமனாக இருக்கக்கூடிய ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை. இது எல்லார்ட்டையும் இருக்குது. ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும் சொல்லிட்டு பொதுவாக எல்லாரும் விசுவாசிக்குது. ஆனால் 2வது ஒரு விசுவாசம் இருக்குது, பைபிள் பேசுது, ஆரோக்கியமான விசுவாசம், ஹெல்த்தி ஃபெய்த், ஆரோக்கியமான விசுவாசம். தீத்து 1:14 வாசிங்க. தீத்து 1:14. விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாகும்படி, விசுவாசத்தில் ஆரோக்கியம் உள்ளவர்களாகும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். நீ கண்டிப்பாக அவர்களை என்ன செய்ய? கடிந்து. விசுவாசத்தில் ஆரோக்கியம் அப்படின்னா ஆரோக்கியமான விசுவாசம். ஆரோக்கியமான விசுவாசம் என்னன்னா கவனிங்க, ஆரோக்கியமான விசுவாசம் எழுதுறவங்களாம் தயவு செஞ்சு ஒரு பழக்கத்தை வச்சுங்க. கிறிஸ்து தேவ பிள்ளைங்க, சர்ச்சுக்கு வர நீங்கள் சும்மா வந்து அப்படியே பைபிள் மட்டும் எடுத்து வராதீங்க, ஒரு நோட்டு பேனா எடுத்து வர பழகிங்க. அல்லேலூயா. அது எழுதுகிற ஒரு பழக்கத்தை வச்சிங்க. அது எப்போதுமே நமக்கு நல்லது. நமக்கு இருக்கிற ஞாபக சக்தி குறைவானது தான். மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் தான் நம்ம ஞாபகம் வச்சுப்போம். அது என்ன செய்வோம்? மறந்துடுவோம். ஒரு நோட்டு பேனா வச்சா நீங்கள் எழுதி இன்றைக்கி ஐயா என்ன மெசேஜ் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நீ வீடியோ படித்து பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நிறைய வெளிப்பாடுகள் கிடைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. சார், ஆரோக்கியமான விசுவாசம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல தெய்வம் மனிதனாக மாம்சத்தில் வெளிப்பட வேண்டும், அவர் ரத்தம் சிந்தி மரிக்க வேண்டும், அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு உண்டாக வேண்டும், அந்த பாவ பரிகாரி இயேசு என்று விசுவாசிக்க வேண்டும், அவர்தான் தெய்வம் என்று விசுவாசிக்கணும். இதுதான் ஆரோக்கியமான விசுவாசம். ஆரோக்கியமான விசுவாசம் என்னது? தெய்வம் மனிதனாக மாம்சத்தில் சரீரத்தில் பிறக்க வேண்டும், அவர் ரத்தம் சிந்தி மரிக்க வேண்டும்,
அவருடைய ரத்தத்தினால பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பே நமக்கு உண்டாக வேண்டும். நம்முடைய பாவத்துக்கு பரிகாரி இயேசு, அவர்தான் தெய்வம் என்று விசுவாசிக்க வேண்டும். இது என்ன விசுவாசம்? ஆரோக்கியமான விசுவாசம். ஆனால் மிக முக்கியமான விசுவாசம், மூன்றாவது விசுவாசம் மகா பரிசுத்தமான விசுவாசம். ஏன் இதை திரும்ப சொல்லிட்டு இருக்கேன்? ஏன் திரும்ப இப்படிலாம் எடுத்துகிட்டு இருக்கேன்? இதை குறித்து நான் பேசணும்னா 4 மணி நேரம் ஆகும். சுருக்கமாக நிறைய வசனங்கள் நான் சொல்லலை, டைம் இல்லை. ஏன் சுருக்கமாக சொல்லிட்டேன்? ஏன் இதை எடுக்கிறேன்னா, இயேசு கிறிஸ்து வருகைக்குள்ளாக வருகை நெருங்க கிறிஸ்தவங்க என்ன மாறிடுவாங்க? சொல்லுங்கள், என்ன மாறிடுவாங்க? கிறிஸ்தவர்கள் யார்? கிறிஸ்தவங்க சொல்லுங்கள், யார் கிறிஸ்தவங்க? நாம் தான் கிறிஸ்தவங்க. நிறைய கிறிஸ்தவர்கள் விசுவாச துரோகியை மாறிடுவாங்க. நாம் விசுவாச துரோகியை மாறக்கூடாதுன்றதுதான் விசுவாசத்தை குறித்து டீப்பாக சொல்லிட்டு இருக்கேன். மகா பரிசுத்தமான விசுவாசம். யூதா 20 வசனம் வாசிப்போம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. நல்லா கவனிங்க. நீங்களும் பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசம். அது என்னங்க மகா பரிசுத்தமான விசுவாசம்? இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் தான் கனியாக மாறி செயல்படும். மகா பரிசுத்தமான விசுவாசம் என்பது 3 காரியங்களை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, கவனிங்க. விசுவாசம் என்பது தேவ பக்தி. விசுவாசம் என்னது? தேவ பக்தி. தேவ பக்தி என்றால் தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிதல். இது மகா மேன்மையானது. அப்ப நாம விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? தேவனை விசுவாசிக்கிறோம், நாங்க விசுவாசி, நாங்க தேவனுடைய பிள்ளை அப்படி சொல்லுகிற ஒரு நபர், நல்லா கவனிங்க, எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட அன்பா இருக்கிறீங்க? ஆண்டவர்கிட்ட அன்பா இருக்கிறவங்க கை தூக்குங்க. எல்லாம் கை தூக்குங்க. அடுத்த ஏதாச்சும் கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுங்க? சில பேர் கை தூக்கவே இல்லை. கத்துக்க ஸ்தோத்திரம். எப்படி ஆண்டவர்கிட்ட அன்பா இருக்கிறீங்க? எப்படி ஆண்டவர்கிட்ட அன்பா இருக்கிறீங்க? எப்படி ஆண்டவர்கிட்ட அன்பா இருக்கிறீங்க? அன்பா இருக்கிறங்க. பாட்டு மட்டும் பாடக்கூடாது. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். பாடல் பாடுவது தவறில்ல, உண்மையான அன்பு செலுத்த வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுது, யோவான் 14ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னில் அன்பா இருக்கிறான். என்னிடத்தில் அன்பா இருக்கிறான். அல்லேலூயா. கற்பனைனா பைபிள் வசனம், வேதம். இந்த வேதத்தை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவன் தான் என்னிடத்தில் என்ன செய்றான்? இப்போ எத்தனை பேர் அன்பா இருக்கிறீங்க? இப்போ எத்தனை பேர் அன்பா இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு எப்படி இப்போதான் உங்களுக்கு? அன்பு என்பது கிரியிலே காண்பிக்க வேண்டும். நான் உன்னை நேசிக்கிறேன் ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறதுக்கு சொல்வது அன்பல்ல. ஆண்டவரே, நீங்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறீங்களோ அதன்படி நான் நடக்கிறேன் ஆண்டவரே. இதுதான் நாம் தேவனிடத்தில் கூறுகிற அன்பு. அல்லேலூயா. விசுவாசம் என்பது தேவ பக்தி. அல்லேலூயா. அனுதினமும் தேவ வசனத்துக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து கீழ்ப்படிய வேண்டும். பிசாசு தந்திரம், அவன் என்ன செய்வானா, நம்மளை வஞ்சிக்கக்கூடிய வேலையில் சிறு பிள்ளைங்க, வாலிபர்கள், பெரியவர்களை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம பேருக்கு சும்மா வாக்குத்தத்த வசனம் மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படி போயிடுது, அவ்வளோதான். ஏதாச்சும் ஒரு கஷ்டம் தான் ஒரு வசனம் வாசிக்குது, அப்படி ஏமாத்திட்டு இருக்கிறான். நல்லா நீங்க வசனத்துக்கு யார் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்களிடத்தில் தான் உண்மையான விசுவாசம் நிலைத்திருக்கிறது. அல்லேலூயா. நீங்க உண்மையான கர்த்தருடைய பிள்ளையா இருப்பீங்களா? விசுவாசம் என்கிற வரம், விசுவாசம் என்கிற கனி நமக்குள்ள இருக்குமானால் தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, விசுவாசம் என்பது தேவனிடத்தில் அன்பு கூறுதல். லவ் யுவர் காட். தேவனிடத்தில் என்ன செய்யணுமா? தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும். அதுக்கு இணையாக உன்னிடத்தில் அன்பு கூறுவதில் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. லவ், உண்மையான தூய்மையான அன்பு, மாசற்ற அன்பு
நமக்கு வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம் என்பது தேவனிடத்தில் என்னது? அன்பு கூற வேண்டும். அன்பு கூறுவதில் நியாயம் பிரமாணம் முழுவதும் அடங்கி இருக்கிறது வேதம் பேசுகிறது. அப்போ அன்பு செலுத்துகிறோமா? உண்மையாக ஆண்டுகிட்ட அன்பாக இருக்கிறோமா? ஆண்டுகிட்ட அன்பாக இருக்கிறோமா வம்பாக இருக்கிறோமா? சொல்லுங்கள். ஆண்டுகிட்ட அன்பாக இருக்கிறீங்களா வம்பாக இருக்கிறீங்களா? அப்பப்போ வம்பு பண்ணுறோம், அப்பப்போ அன்பாக இருக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. எப்பொழுதும் அன்பாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கிட்ட அன்பாக இருப்போம்னால் அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும், அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. அவருடைய வசனத்துக்கு நடுங்க வேண்டும். வசனம், வேதம் வேதம் வேதம். என் உயிர் மூச்சு எல்லாம் என்ன இருக்கணும்? வேதம், அவருடைய வார்த்தை. ஏனென்று சொன்னால் அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஆமென். அவருடைய வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. அந்த வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம் என்பது, கடைசியா, விசுவாசம் என்பது உண்மையாயிருத்தல். என்னது? உண்மையாயிருத்தல். உண்மை. வாழ்நாள் முழுவதும், ஜீவகாலம் முழுவதும் ஆண்டவர்கிட்ட உண்மையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை பார்த்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். மத்திய 25ஆம் அதிகாரம், மத்திய 25, ஸ்தோத்திரம், 21 வாசிங்க. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே. பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க. உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் நீ என்ன செஞ்ச? உண்மையாய் இருந்தாய். அதனால் கொஞ்சத்தில் உண்மை. இங்கே கொஞ்சத்தில் உண்மை என்பது அவனுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்து. ஸ்பிரிச்சுவல்ல கொஞ்சம் என்பது நம்முடைய ஆயுசு நாட்கள். ஸ்பிரிச்சுவல் கொஞ்சம் என்பது என்னது? என்னதுங்க? நம்முடைய ஆயுசு நாட்கள், நம்ம வாழ்கிற ஜீவகாலம். நம்ம ஜீவகாலம் முழு நம்ம பணத்தில் உண்மையாக இருக்கணும், அதில் உண்மையாக இருக்கணும், அவங்களுக்கு உண்மையாக இருக்கணும், இவங்களுக்கு உண்மையாக இருக்கணும், நம்ம வேலை செய்கிறோம் நம்முடைய முதலாளிக்கு உண்மையாக இருக்கணும், உலகத்தில் எல்லாத்துக்கும் உண்மையாக இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம படைத்த தெய்வத்துக்கு என்ன செய்யறதில்ல? உண்மையாக இருக்கிறதுல. வாழ்நாள் முழுதும் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். நல்லா நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் கற்று இன்னைக்கு உத்தமமும் உண்மை உள்ள ஊழியக்காரனே அப்படி இந்த சர்டிஃபிகேட் நிகர் நீங்கள் படித்த எந்த டிகிரி ஈடே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் நம்மளை பார்த்து உத்தமமும் உண்மை உள்ள தேவ பிள்ளையே கொடுக்குற அந்த சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அதுக்கு நிகர் இந்த உலகத்தில் எந்த படிப்பும் கிடையாது. அல்லேலூயா. இப்போ உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், இந்த சர்டிஃபிகேட் தேவன் நம்மை பார்த்து சொல்லுக்கு நாம் தகுதி உடையவர்களாக இருக்கிறோமா? அல்லேலூயா. இந்த வார்த்தையை பார்த்து, இந்த வார்த்தையை நம்மளை பார்த்து சொல்வதற்கு நாம் உண்மையாக தகுதி உடையவர்களாக இருக்கிறோமா? சற்று சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, செயல் பலத்தில் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அனுதினமும் தேவனுக்கு உண்மையாக இருக்கணும். கொஞ்சத்தில் உண்மை. கொஞ்ச காலம், 50 வருஷம், 70 வருஷம், 80 வருஷம், நம்ம ஆயுசு நாட்கள், எத்தனை வருஷம் இந்த பூமியில் வாழ்கிறோமோ, எத்தனை நாள் வரையும் தேவன் நம்மளை இந்த பூமியில் விட்டு வச்சிருக்கிறாரோ, அத்தனை காலமும் அவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லகுனிங்க, நல்லகுனிங்க. ஆண்டுடைய கண்கள், தேவனுடைய கண்கள் 7 கண்கள், அவருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. பூமியில மாத்திரமல்ல, ஆவிக்குரிய பூமியாகிய நமக்குள்ளே. அல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா, நம்முடைய இருதயத்தில் என்னென்னலாம் சிந்திக்கிறோமோ, எந்தெந்த காரியத்தை ரகசியமாய் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம பூட்டி வச்சிருக்கிறோமோ, அல்லேலூயா, அவருக்கு மறைவானது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆகையினால கிறிஸ்துவுக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைய, விசுவாச துரோகம் முந்தி நேரிடும் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் நான் விசுவாச துரோகிகளாக மாறக்கூடாது. அல்லேலூயா. விசுவாச துரோகிகளாக மாறக்கூடாதுன்னு புரியுதா உங்களுக்கு? நாம் விசுவாசம் என்பது தேவ பக்தி உள்ளவங்களாக இருக்கணும், தேவனிடத்தில் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து என்ன சொன்ன? தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 3 யாருக்குள்ள இருக்குதோ அவர்கள் தான் விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள். அவர்கள் தான் ஜெயம் கொள்ளுவார்கள். அல்லேலூயா. அவர்கள் தான் கிறிஸ்துவின் வருகையில் இது மணவாளன் வருகிறார் எங்கள் சத்தம் வரல கேட்கும். கடைசியாக ஒரே ஒரு வசனம் வாசித்து நான் முடிக்கிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். எபிரேயர் 12:28 வாசிப்போம்.
ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம். பிரைஸ் தி லார்ட். இந்த வசனம் என்ன சொல்லுது? ஆதலால் அசைவில்லாத ராஜ்யம் ஒன்று இருக்குன்னா அப்படியே ஆப்போசிட் என்ன இருக்கு? அசைகின்ற ராஜ்யம் ஒன்று இருக்கிறது. அதுனா அசைகின்ற ராஜ்யம், அசைவில்லாத ராஜ்யம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜ்யங்களும் அசையும். அசைதா? 5 வருஷம் ஒரு முறை எலெக்ஷன் வந்து என்னது மாறுதா? ஆட்சி மாறுதா? காட்சி மாறுதா? இந்த உலகத்தில் எல்லா நாடுகளிலும் என்னது எலெக்ஷன் வைக்கிறாங்களா? ஒவ்வொரு தலைவர் வர்றாங்களா? அப்போ இந்த உலகத்தில் இருக்க அத்தனை ராஜ்யங்களும் அசையக்கூடக்கூடியது. தேவனுடைய ராஜ்யம் என்றென்றும் அசையவே அசையாது. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் என்றென்றும் அசைவே அசையாது. இப்போ அசைவில்லாத ராஜ்ய நித்திய ராஜ்யத்தை பெறப்போகிறார்கள் நீங்களும் நானே என்ன நம்ம செய்யணும்? பயத்தோடும் பக்தியோடும். பயத்தோடும். ஆமென். தேவ பயத்தோடும் தேவ பக்தியோடும் அவருக்கு பிரியமாய். மனுஷனுக்கு அல்ல. மனுஷனை பிரியப்படுத்த தயவு செய்து ஆராதனை பண்ணாதீங்க. அல்லேலூயா. உனக்கு குரல் வளம் சரியா இல்லைனாலும் பரவாயில்லை, கஷ்டப்படாதீங்க. நீங்க குரல் வளம் நல்லா இருக்கு சொல்லிட்டு நீங்க பெருமை கொள்ளாதீங்க. ஆராதனையில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் ஆராதனை ஜாக்கிரதையா இருக்குன்னா, ஆராதனையில் வீரனாக இருந்த கேருபு தான் அவன் சாத்தானாக மாறினான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கடவுளுக்கு பிரியமான ஆராதனை. நீ மனுஷனை பிரியப்படுத்த ஆராதிக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அசைவில்லாத நித்திய ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம என்ன செய்யணுமா? பயத்தோடும். தேவ பயம், தெய்வ பயம். நீங்கள் கிறிஸ்து நல்லா நீங்கள் 2030 நெருங்க இயேசுவின் வருகை நெருங்க கிறிஸ்தவர்களுக்குள்ளாக தெய்வ பயம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. தேவ பக்தி குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. விசுவாச துரோகிகளாக மாறிட்டே இருக்காங்க. இதை நான் நெகட்டிவாக பேச நினைக்காதீங்க. எச்சரிப்பாக உங்களோட கூட நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. நாம் அந்த லிஸ்ட்டில் போயிடக்கூடாது. அந்த லிஸ்ட்டில் நம்ம போயிடக்கூடாது. நம்முடைய மனசை எப்போதும் ஆண்டோட வருகைக்கு ஆயத்தமாக காத்திருக்க வேண்டும். அப்போ அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகி நாம பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்து என்ன செய்யணுமா? கிருபையை பற்றி கொள்ள கடவும். கிருபனை என்னது? ஒரே ஒரு இந்த இதில் மட்டும் சொல்லுங்க. கிருபனா வாட் இஸ் மீனிங் ஆஃப் கிரேஸ்? கிருபை அப்படின்னா எல்லாரும் சொல்லுகிற ஒன்றுன்னா, தகுதி இல்லாத ஒருவனுக்கு ஒன்று கொடுக்கப்படாது கிருபை. அப்படி அது ரைட்டா? ரைட்டாண்ணா? அது ரைட்டு கிடையாது. ஏன் சரி கிடையாதுன்னா, உலகத்தானுக்கு தகுதியே இல்லாமல் இருந்துச்சு, 10 வீடு கட்டிட்டான். கிருபைன்னு எடுத்துக்கலாமா? இன்னைக்கு பைபிளை வாசிப்பதுன்னா, கிருபை கர்த்தர் மட்டும்தான் கொடுக்க முடியும். உலகத்தில் எந்த மனுஷன் கொடுக்க முடியாது. கிருபையை நல்ல எந்த மனுஷன் கொடுக்க முடியாது. யாரும் கொடுக்க முடியாது. தெய்வம் மட்டும்தான் கொடுக்க முடியும். தேவனத்தில் கிருபையும் மனுஷட்ட தயவும் தான் பைபிளில் சொல்லுது. அல்லேலூயா. அப்படின்னா கிருபனை என்ன தெரியுமா அர்த்தம்? பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்புக்கு பெயர் கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுது, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தருக்கு தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்து அனுதினமும் கிருபையை பற்றிக்கொள்ளும். அப்படின்னு தான் தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ரட்சிப்பை இழந்து போகாமல், இந்த டெக்னாலஜிங்கிற இருளுக்குள்ளே போகாமல், இந்த பாவ இருளுக்குள்ளே போகாமல், சாப இருளுக்குள்ளே போகாமல், அனுதினம் நம்முடைய ரட்சிப்பை பாதுகாத்து கொண்டு இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாக வேண்டாம். சபையே, நீ விழித்துக்கொள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகள், வாலிபர்கள், சிறு பிள்ளைகள், பெரியவர்களே, இயேசு சீக்கிரமாய் வருகிறார். He is going to come very soon. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். உங்கள் மனசு, உங்கள் உள்ளம் அவர் வருகைக்கு ஆயத்தமாக வேண்டாம். ரெடியா? உங்கள் மனசு துடிக்குதா? அல்லேலூயா. அவர் வருகைக்கு ஆயத்தமாக இருங்க. அவர் வருகையில் சோதரா மனவாட்டி ஆகிய நாம் மனவாட்டிக்கு உண்டான தகுதியோடு நாம் காணப்படுவோம். இயேசு நம்மை ஆசீர்வதித்து காப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். விசுவாசம்.